வெல்லும் வேட்பாளர்களே, முதல்ல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் RS கிருத்திகா தேவி அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு கழக தொண்டர் மகள் மருத்துவர் கிருத்திகா தேவி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில தலை நிமிர்ந்துள்ள தமிழ்நாட்டை திராவிட மாடல் 2.0 திராவிட மாடலுடைய 2.0 ஆட்சியில அடைய, புது உயரங்களை அடைய நம்மோட வெல்லும் வேட்பாளர்களை முதல்ல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி கொஞ்சம் முன்னாடி நமது வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் ஆலந்தூர் தொகுதியில 4வது முறையா போட்டியிடுகிறார். 25 ஆண்டுகளா மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருக்கிறார். இதுவே மக்கள் செல்வாக்கும் உழைப்புக்கும் எடுத்துக்காட்டு. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவில் பாராட்டக்கூடிய வகையில, சாதனை செய்யக்கூடிய வகையில வளர்வதற்கு துணை நின்ற அமைச்சர் அன்பரசன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் வேட்பாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மற்றும் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தன்னுடைய வாதங்களை ரொம்ப சிறப்பாக உறுதியோடு முன்வைக்கக்கூடியவர். இவர் பேச எழுந்தால அதிமுக பயப்பட்டு கத்துவாங்க. தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமையாகவும் தோழமை உணர்வோடு இருப்பதற்கு காரணம், அந்த காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய சகோதரர் செல்வ பெருந்தகை அவருடைய பங்கு முக்கிய காரணம். இதை அவர் பல நேரங்களில் உணர்த்தி இருக்கிறார் தன்னுடைய செயலால். எனவே அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி நமது சுந்தர் அவர்கள் 1989, 1996, 2006, 2016, 2021 என தொடர்ந்து உத்தரமேரூர் தொகுதி மக்களுடைய நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற்ற செயல் வீரர் வெற்றி வீரர் சுந்தர் அவர்கள். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மக்களுடைய மக்களாக இருப்பவர் என்பதற்கு அவருடைய தொடர் வெற்றிகளை எடுத்துக்காட்டு. அவருக்கு மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவினை வழங்கிட வேண்டும். அடுத்து செய்யூர் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிந்தனை செல்வன் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களால் மேஜர் ஜெனரல் என அழைக்கப்பட்ட எழுச்சி தமிழர் சகோதரர்
தொல் திருமாவளவன் அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர். கடந்த முறை காட்டுமன்னார்குடி தொகுதியினுடைய மக்களுடைய குரலா சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிச்சவர். சிந்தனை செல்வனை பொறுத்தவரை அவருடைய சிந்தனைகள் மட்டுமல்ல, வளமான அவருடைய குரலும் அதில் ஒலிக்கும், வலிமையான சொற்களும் அவருடைய பேச்சை உற்று கவனிக்க வைக்கும். எனவே அவருக்கு பானை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து செங்கற்பட்டு சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் எம்கேடி கார்த்திக் தண்டபாணி அவர்கள் இளைஞர் அணியிலே தொடங்கி நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர்மன்ற தலைவராக இருந்து மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் இவர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளராகவும் அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். இந்த பகுதியில் விளையாட்டு திடல், புது வகுப்பறைகள், பூங்காக்கள், சாலைகளில் கேமரா, இப்படி ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். தம்பி அந்த வேட்பாளருக்கு நீங்கள் எல்லாம் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்கள் 15 ஆண்டுகளா தொழுப்பேடு பகுதியில் ஒன்றிய கவுன்சிலராக பணியாற்றி வந்தவர். பாரம்பரிய திராவிட இயக்க குடும்பத்தை சார்ந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் RS கிருத்திகா தேவி அவர்கள் கழக மருத்துவரணி மாநில துணை செயலாளர், மக்கள் மருத்துவராக அறியப்பட்டவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு கழக தொண்டர் சுப்பையா அவருடைய மகள் மருத்துவர் கிருத்திகா தேவி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பன்னீர்தாஸ் அவர்கள், அருமை சகோதரர் எழுச்சி தமிழர், தொல் திருமாவர்களுடைய அன்பை பெற்றவர், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர், சென்னை மாநகராட்சியில வார்டு உறுப்பினராக செயல்பட்டவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் பானை சின்னத்தில் உங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த அனகை முருகேசன் அவர்கள், என்னுடைய ஆறு நண்பர், நினைவில் வாழக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வலதுகரமா செயல்பட்டு இன்றைக்கு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினவர். அவருக்கு நீங்களெல்லாம் முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் 2 முறை காரம்பாக்கத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராகவும் 1 முறை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு பணியாற்றிய அவருக்கு கடந்த முறை சட்டமன்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நெற்குன்றம் அடுக்குமாடி குடியிருப்புகள், நொலம்பூர் கூவமாற்றின் குறுக்கே பாலம் உள்ளிட்டவற்றை செயல்படுத்தி இருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும்.
அடுத்து காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் நித்யா சுகுமார் அவர்கள். கழகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினரான இவர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவராகவும் மக்கள் பணியாற்றி இருக்கிறார். மக்கள் சேவையிலே முன்னாடி நின்று செயல்படுகிறவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்கணும். இந்த 11 வேட்பாளர்களுடைய வெற்றி உறுதியா? சத்தமா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி. சீட்டு கிடைச்சிருச்சு. வேட்பாளர்கள் சீட்டில் அமரலாம். பிளீஸ். திமுக என்றால் வளர்ச்சி. திமுகவோட வளர்ச்சி திட்டங்களை தெரிஞ்சிக்க தலைநகர் சென்னையும் சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளை சுற்றி வந்தாலே நன்றாக தெரிஞ்சிடும். ஒரு மினி டூர் மாதிரி பல திட்டங்களை பார்க்கலாம். மகேந்திரா, விப்ரோ, BMW, சாம்சங் என்று ஏராளமான நிறுவனங்கள் இங்க இருக்கு. லிஸ்ட் போட்டு சொன்னா ஒரு நாள் முழுக்க கம்பெனிங்க பேரை மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாம். இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் உருவானது எந்த ஆட்சியில? நம்ம திமுக ஆட்சியில. 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை படு பாதாளத்துக்கு தள்ளின அதிமுக ஆட்சியை உங்க ஆதரவோட அகற்றி தமிழ்நாட்டுக்கு புதிய விடியலா திராவிட மாடல் ஆட்சியை அமைச்சோம். திராவிட மாடல் ஆட்சியில இந்த பகுதிக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செய்யூர் ஆலந்தூர்ல அரசு கலை அறிவியல் கல்லூரி, தாம்பரத்தில் அரசு தலைமை மருத்துவமனை, கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், மாமல்லபுரம் நவீன புது பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு தயாராக இருக்கு. நாம தான் ஆட்சிக்கு வர போறோம். விரைவில் திறக்க போறோம். நெம்மேலி கடல்நீர குடிநீர் குடி நிலையம், தாம்பரம் சானிட்டோரியம் ஜட்ஜி காலனியில தோழியர் மகளிர் விடுதி, இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏர்போர்ட் பக்கத்தில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ECR முட்டுக்காடுல உலக தரத்திலான கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. OMRக்கும் ECRக்கும் நடுவில் கோவளம் உவவடி நிலப்பகுதியில் புது குடிநீர் தேக்கத்துக்கு மாமல்லன்னு பெயர் சூட்டி புது குடிநீர் தேக்கத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். திருப்போரூர் வட்டம் பேரூர் ஊராட்சியில கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2021 உங்கள் ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவைக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்ற அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை சிலரால பொறுத்துக்க முடியல. அதிலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இதுவரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னோட மரணத்தை விரும்பி பேசி இருக்கிறார். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து 1,31,00,000 மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன்,
இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பேசியிருக்காரு. ஏழை எளிய மக்கள் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இதயம் காப்போம் அந்த திட்டம், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமாம். பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்ல. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான்.